வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூரில் இந்த ஹைவே எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துலேருந்து தான் தேசிய நெடுஞ்சாலை 36 பழைய பெயர் NH 45C வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. பாருங்கள், மேலே ஒரு ஹைவே போதுங்களா, அது நேராக போனீங்கன்னா திருச்சி, இந்த பக்கம் போனீங்கன்னா வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், அந்த உள்ளார பாலத்துக்குள்ளே போனீங்கன்னா தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு ஸ்கூலு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. இந்த பகுதி வந்து தஞ்சாவூருக்கு வந்து ஒரு ஜங்ஷன்னு வச்சுங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஒரு 3-4 வழியோட இது வந்து வழிகள் வந்து ஜங்ஷனாக இணையுதுன்னு வச்சிங்களேன். போர்டை பாருங்கள், திருச்சிராப்பள்ளி எப்படி போகணும் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்குது ஒரு ஏரி. இந்த ரோடே ஒரு ஏரி மேலே தான் இருக்குது. இந்த ஏரியோட பேர் வந்து சமுத்திரம் ஏரி. தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்கள் சரபோஜி அவங்க வெட்டின ஏரி. சமுத்திரம்னா சமுத்திரம் மாதிரியே கடல் மாதிரி ரெண்டு பக்கமும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கமும் பெரிய ஏரி. இப்போ சின்னதாகிருச்சு, ஏன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கும்பகோணம் நேராக போகணும். 42 கிலோமீட்டரு. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 1 ஹவரில் போயிடலாம். ரொம்ப ஒரு இந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் 1 மணி நேரத்தில் போகிறதுங்கிறது முன்னாடிலாம் வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு செயல். இப்போ வந்து அது சாத்தியமாகுது. ஒன்றும் இல்லை, காரில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே 1 ஹவரில் கும்பகோணத்துக்கு போயிடலாம். ஒரு பெரிய சாதனை தானே வச்சுங்க. ரொம்ப லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. எப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த தஞ்சாவூர்லேருந்து வீடியோ எடுக்கவே இல்லைங்க. விக்கிரவாண்டியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு தடவை விக்கிரவாண்டி வரைக்கும் அப்டேட் போட்டிருக்கோம். ஆனால் இந்த தஞ்சாவூர்லேருந்து எடுக்கலை பாருங்கள். அதிகபட்சமாக அப்டேட் பண்ணும்போது அந்த டோல்கேட்டோடு அப்படியே திரும்பிடுறது. இந்த டோல்கேட்லேருந்து இங்கே ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இந்த சாலையை வந்து எடுக்காமே இருந்தது வந்து பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு முழு வீடியோவை போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுக்கிறோம். ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சம் என்ன ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம், இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். எவ்வளோ பொறுமையாக போனாலும் ரொம்ப அருமையாக இருக்குது. சிறப்பான ஒரு பணியை செஞ்சுருக்காங்க. போன வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு நார்த் இந்தியன் பாய்ஸ் கொண்டு நன்றி சொல்லியிருப்போம். இதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு NHAI ஆணையத்துக்கு வந்து நன்றி சொல்லாமல் விட்டாச்சு. NHAI நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து ஒரு ஆணையம். அவங்க கீழே தான் இந்த ரோடு எல்லாமே ஹைவேஸ் எல்லாமே போட்டுக்கிட்டுறாங்க. இங்கே பாருங்க, இதுதான் வந்து வடவார் கரந்தை தமிழ்ச்சங்கம். கரந்தை யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு ஆறு போதுங்களே, அதுதான் இது. இங்கே வந்து எவ்வளோ சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா. அப்படி வந்து ஒரு ஆறு மாதிரி இல்லை. அப்படி நம்ம கடந்து போகும்போது ரொம்ப கவனித்து பார்த்திங்கன்னா தான் தெரியும், ஓ இதுதான் அந்த ஆறா அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொன்று வந்து இந்த சாலைகள்லாம் வந்து இப்போ மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. இன்னொன்று வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேயே வேம்புக்குடி ஐயம்பேட்டைங்கிற இடத்துல டோல் வந்துடுது. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும் நம்ம ஆதார் கார்டு காட்டினோம்னா இது டோல் வசூலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்களா, அந்த மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்களா. இப்போ வேம்புகுடி வந்து எந்த மாவட்டம்? தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம். கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம். இது மாதிரி ஒரே மாவட்டத்துக்குள்ளே ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்களா, நீங்கள் போய் ஒரு பாஸ் மாதிரி வாங்கிக்கணும். அதில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், மந்த்லி பாஸ் மாதிரி. அதில் வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா, கமர்ஷியல் வாகனங்கள், இந்த குட்டியான மாதிரி வாகனங்கள்லாம் போய் நீங்கள் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% ஆஃபர் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுறவங்க வந்து நமக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு வந்து இந்த செய்திகள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் பார்க்க போனீங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட சோழபுரம் வரைக்கும் ஃபஸ்ட்டு திறந்தாங்களா, 3 மாதத்துக்கு மேலே ஆகுது இந்த புதிய சாலை திறந்து. சோழபுரம் வரைக்கும் திறந்தாங்க. அப்புறம் வந்து போன வாரம் வந்து அணக்கரை பாலத்தையும் திறந்துட்டாங்க. நம்ம வந்து அணக்கரை பாலம் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை பாருங்கள். பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். நல்லா பீக்காக போச்சு. 2 நாளில் 10K வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் ஒரே டிராஃபிக் ஆயிடுச்சு. விஜய் 2ஆம் ஆண்டு இது கொண்டாடினாப்புல, அப்போ ஏற்பட்ட டிராஃபிக் வந்து அப்படியே வந்து வியூஸ்லாம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து பார்க்காதவங்க போய் அந்த அணக்கரை பாலத்தோட ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம். அப்புறம் அதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், பாருங்கள். இதுதாங்க வெண்ணாறு. பள்ளைக்கிரானம் பக்கத்தில் ஒரு வெண்ணாறு போவங்கள, எல்லாம் போய் மீன் வாங்குவீங்களே, விரால் மீன், அந்த மீன், இந்த மீன், எனி டைம் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குமே. அந்த வெண்ணாறு தான் இங்கே வந்திருக்கு. இதோடு நிற்காது, அப்படியே எங்கே போகுதுன்னா வேளாங்கண்ணி பீச்சுக்கு எல்லாமே போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆறு வந்து கலக்கும். இதுதான் அந்த வெண்ணாறு. அது மாதிரி பார்த்திங்கன்னா சாலைகள் வந்து இப்போ வந்து சிறப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம அப்டேட் வீடியோ போட்டு கம்ப்ளீட் ஆனது கூட நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது. கம்ப்ளீட் ஆகி அணக்கரை போய் இப்போ வந்து சேத்தியாத்தோப்பு வரைக்கும் திறந்து விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2 பாலத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சேத்தியாத்தோப்புக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் சேத்தியாத்தோப்பில் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் திறந்து விட்டால் தான் 2வது ஸ்பேஸ் சோழபுரம் டு சேத்தியாத்தோப்பு திறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும் தான் திறந்துருக்காங்க, அதாவது தஞ்சாவூர் டு சோழபுரம். இதில் எல்லாம் எத்தனை பேர் பயணம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே அப்டேட் போடுறது வந்து கும்பகோணம் டு தஞ்சாவூர்னு போடுவோம். ஆனால் டோல்கேட் வரைக்கும் தான் வருது. டோல்கேட்டோடு அப்படியே வளைஞ்சி உள்ளே போயிடுறது. அதனால் இந்த ஒரு 15-20 கிலோமீட்டர் நம்ம வந்து இவ்வளோ நாள் போடாமே இருந்திருக்கோம். அதனால தான் ஒரு முழு காணொளி பொறுமையாக அப்படியே நீங்கள் ஒரு பயணம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்து இதை போட்டுடலான்னு தான் ஒரு முடிவு எடுத்து இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மார்ச் மாதம் நடக்குது. இந்த அடுத்த மாதங்கள் அதுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளே சேத்தியாத்தோப்பு வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் 2028க்குள்ளே மகாமகத்துக்குள்ளே அந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து இது பண்ணாங்களே, போட்டுட்டு அப்படியே வந்து கிடப்பில் போட்டால் நம்ம சேத்தியாத்தோப்பு பைபாஸ் எண்டுலேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் அது வந்து 2028 மகாமகத்துக்குள்ளே கண்டிப்பாக திறந்துடும். ஏன்னா மகாமகத்துக்கு வந்து எல்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள், வடநாட்டு தலைவர்கள்லாம் வருவாங்க. அதனால் வந்து அந்த சாலையை வந்து திறந்து விடுவாங்க. அப்போ வந்து பிரதமர் அவர்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து அந்த பாலம், அந்த பகுதி வந்து 2028 கன்ஃபார்ம் ஆகிடும். அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பகுதி மக்களோட ஹைவேங்க இது. இந்த டெல்டா பகுதி மக்கள் இருக்காங்களே,
அவங்களோட ஃபஸ்ட்டு ஹைவேவே தான். இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் இன்னும் ஹைவேவே இருந்ததில்லை. இங்கே பாருங்கள், இதான் வந்து ஒரு பெரிய மரம். இப்போ வந்து நிழலுக்காக அங்கே வந்து வாகனங்கள்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க. அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது இப்போ வந்து சாலையெல்லாம் திறந்து விட்ட பிறகு யாரும் இங்கே ரிலாக்ஸாலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா வாகனங்கள்லாம் ஹைவேனாலே அது ஹைவே தான் அப்படிங்கிறது நான் வச்சுங்க. வாகனங்கள் சீறி பாய்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சேஃப்டியாக போகணும், சேஃப்டியாக வரணும். டூ வீலரில் போகிறவங்க வந்து தேவையில்லாத சீன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 42 கிலோமீட்டர் தஞ்சாவூர் டு கும்பகோணம் வந்து ஒன்றுமே இருக்காது. ஒரு பெட்ரோல் பங்க் கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் இதில் பயணம் செய்கிறவங்க வந்து முன்னாடி ப்ரிப்பேராக வந்துடுங்க. கும்பகோணம் பகுதியிலேருந்து வரீங்களா, அங்கேயே டீசல் போடணுமா போட்டுங்க, பெட்ரோல் போடணுமா போட்டுங்க, சாப்பிட்றது, டீ குடிக்கிறது எல்லாமே அங்கேயே முடிஞ்சுங்க. டயரை செக் பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த 42 கிலோமீட்டரில் பஞ்சர் கடையோ எதுவுமே கிடையாது. வண்டி பஞ்சர் ஆகி நின்றுச்சுனாக்குன்னு பயந்துடாதீங்க. யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு நம்பர் கொடுத்து இதுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கே பல அனுபவங்கள்லாம் இருக்குது. ஃபோன் பண்ணோம்னா வருவாங்க. எல்லாம் பகலில் ஓகே, நைட்லலாம் நின்றுச்சுன்னா பார்த்துங்க. இன்னொன்று, குடும்பத்தோடு வெளில போகிறவங்கலாம் வந்து முடிஞ்ச அளவு இரவு நேர பயணத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது. மேலை நாடுகள், பல வெளிநாடுகள்லாம் 9 மணிக்கு மேலே ஃபேமிலியோடு எங்கேயுமே போகிறதே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் பார்த்திங்கன்னா, ஜனநாயக நாடுங்கிறதுனால எந்த டைமாக இருந்தாலும் வாகனங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்க ரோடு. இரவு நேரத்தில் வந்து மின் விளக்குகள்லாம் இன்னும் சரியாக பொருத்தப்படல. பார்க்குறதுக்கே கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு 8-9 மணிக்குள்ளெல்லாம் இது மாதிரி ஏரியாக்கள்லாம் நீங்கள் கடந்து போயிடுறது நல்லது. பகல் நேரங்களில் பயணம் செய்யலாம். இது வந்து நம்மளோட சும்மா தனிப்பட்ட கருத்து தான். அவங்கவுங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க போக முடியும். இங்கே வரைக்கும் போட பாருங்கள். கும்பகோணம், சென்னை, திட்டைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. இந்த போர்டு போட்டிருக்கு பாருங்கள், கோயில் இதில் தான் நீங்கள் வந்து கீழே இறங்கிக்கலாம். கீழே இறங்கிட்டிங்கன்னா திட்டை போய்க்கலாம், மெல்லட்டூர் போகிறவங்க போய்க்கலாம். பழைய ரோடு வந்து இதில் வந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா கிடைக்கும். இந்த ரோடு போட்ட பிறகுங்க எல்லா வாகனமும் இதில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த ரோட்டோட வந்து பயன் வந்து இப்போ தெரியுது. ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. மக்கள் ஒரு டோலை கட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வாகனங்கள் தேய்மானம்லாம் குறையும். அதனால் எல்லாருமே வந்து இது மாதிரி சாலையை பயன்படுத்த முன்வருவது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் வந்து பழைய சாலையில் வந்து போக்குவரத்துலாம் குறைஞ்சிருச்சு. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு, அதாவது இந்த பகுதினா இந்த டெல்டா மாவட்ட மக்களுக்கு இதுதான் ஒரு நேஷ்னல் ஹைவே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணமும் தஞ்சாவூர் மாவட்டம் தான். திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி, கடலூர், அரியலூர், அதான் அந்த காவேரி ஆறோட பாசன பகுதிகளை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க. இதே தமிழ்நாட்டில் ஒரு காவாசி இடம் வந்துடும், ஒரு 10 மாவட்டங்களுக்கு மேலே வந்துடும். இன்னொன்று, இந்த பகுதியோடு எல்லாமே கனெக்டாகவே இருப்பீங்க. அதிகமாக இங்கே வராமல் யாரும் இருக்க மாட்டீங்க. இங்கே வந்து கோயில்னாலே இதுதான். நீங்கள் போய் எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு ஜோசியமோ ஏதோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே தான் போக சொல்லுவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து இந்த ஆறு வந்து வெட்டாறு. காரைக்காலுக்கு ட்ரெயினில் போயிருப்பீங்க. அப்போ வந்து காரைக்காலில் வந்து ஒரு பெரிய ஆறு வந்து சேரும் பாருங்கள், அதுதான் இந்த வெட்டாறு. இதை வந்து நின்று பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு. ஆறுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு வழிக்கும் சேர்த்து பெரிய பாலம் போட்டுக்கிட்டுருக்காங்க. இதுதான் ரொம்ப நாளாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா,
நம்ம அப்டேட் போடும்போதெல்லாம் இந்த டோல்கேட்டோடையே முடிச்சுக்குவோம். கும்பகோணம் டு தஞ்சாவூர் அப்டேட் போடும்போது. இப்போ தான் வந்து இங்கே தஞ்சாவூர்லேருந்தே இதுதான் முதல் வீடியோன்னு நினைக்கிறேன். எதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. இந்த 20 கிலோமீட்டர் இப்போ எடுத்து போடுவோம், முழு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லாம் வந்து கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ உள்ள மக்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதுவே வந்து பெரிய பாராட்டுக்கான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது தான் பெருமை, அதுதான் கெத்துன்னெலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் முன்னாடி. ஆனால் இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் வெளிநாடு மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டாக இருப்போம், இதுதான் நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருச்சு. திரைப்படங்களில் முதற்கொண்டு அது மாதிரி காட்சிகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடி ஹீரோ வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது அது மட்டும் தான் பண்ணுவாப்புல. இப்போல்லாம் அப்போல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு நேர்த்தியாக வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக கொண்டு போகிறாங்க. அதான் வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. மக்கள் வந்து எல்லாமே வந்து நம்மளும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு மேல்நாட்டுக்கு சவால் விடுற வகையில் நம்மளும் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம விரைவில் வந்து பெரிய வல்லரசு ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ரோடுகளில் வந்து நீங்கள் போகும்போது ஒன்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போங்க, சேஃப்டி. அதுதான் எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம். முதல்ல வந்து சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும். அதுதான் வந்து முதல் குறிக்கோள். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இன்னொன்று வந்து இந்த வாகன ஓட்டிகள் வாடகை கார்லாம் ஓட்டுறவங்களாம் இந்த பகுதியெல்லாம் அதிகம். ஏன்னா கோயில்கள்லாம் சுற்றி பார்க்குறது, ஏன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு இங்கே வந்து வண்டியெல்லாம் வாடகைக்கு எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் பாஸ் மாதிரி ஏதோ இருக்குது டோலில். அது சம்மந்தமான டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் நேராக டோல்லே போயிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளிட்டு உங்களோட வாகனங்களோட டாக்குமெண்ட்ஸு அப்புறம் உங்களோட லைசன்ஸு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து பாஸ் மாதிரி வாங்கிக்கலாம். அது மாதிரி இன்னும் நிறைய சலுகைகள் இருக்குதுங்க டோல்கேட்டில். நம்ம போய் கேட்குறது கிடையாது, நமக்கு வந்து அலட்சியம். அம்மாட்ட போய் நின்று பேசிக்கிட்டு இதே மாதிரி நம்ம யோசிச்சு இது மாதிரி பல சலுகைகள்லாம் இருக்கிறத வந்து நம்ம வந்து பயன்படுத்தவே மாட்டேங்கிறோம். இனிமேல் வந்து அந்த கூச்சத்தெல்லாம் விட்டுட்டு நேராக போய் என்னென்னு கேட்டு என்னென்னா நமக்கு வந்து தேவையோ அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் சிறந்தது. அது மாதிரி தான் வந்து இனிமேல் இருக்கணும். பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து சாலையில் போகிறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்பீடாலாம் போகிறதில்ல. யாராவது 1, 2 அது மாதிரி பிள்ளைங்க வருது. அந்த பைக்கு அந்த மாதிரி பைக்கெல்லாம் முதல்ல எப்படி தான் வீட்டில் வாங்கி தராங்கன்னே தெரில, வித்தியாசமாக இருக்குது. அதில் போகிறாங்க 2 பேர் 3 பேர் போகிறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கவனுங்கெல்லாம் கேரண்டே கிடையாது, எப்போ வேணாலும் கீழே விழுவாங்க. என்ன அதில் ஒரு ஸ்பெஷல்னு வச்சிங்களேன், அந்த பிள்ளைங்கெல்லாம் விழுந்தானுங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க. எந்திரிச்சு தட்டி விட்டு வாமாப்பில் போகலாங்கிறானுங்க. நம்மள ஏதாவது தள்ளி விட்டாங்க, நம்ம இருக்க வெயிட்டுக்கெல்லாம் கீழே விழுந்து எந்திரிக்கிறதே ரொம்ப நேரம் ஆகும். சொல்ல முடியாது, ஃப்ராக்சர் கூட வந்துடும். இந்த வெயிட்டுக்கு காலை ஊனோம்னா என்ன ஆகும், லொட்டக்குன்னு மூட்டு ஜவ்வு இதாகிடும். இங்கே பாருங்க, இது வழியாக தான் ஐயம்பேட்டைக்கு போகணும். இதில் போனீங்கன்னா சூளாமங்கலம் வழியாக ஐயம்பேட்டைக்கு போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க. ரொம்ப குறுகிய ரோடு தான். நீங்கள் பெரிய லாரியோ டூரிஸ்ட் பஸ்ஸோலாம் இதுக்குள்ளே விட முடியாது. ஏன் இப்படி இதை டெவலப் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. இந்த கும்பகோணம் தஞ்சாவூர்லேயே முக்கியமான ஊருன்னா ஐயம்பேட்டை பாபநாசம் தான். பாபநாசுக்கு நல்ல ஒரு பெரிய ரோடு கிடச்சிருச்சு ஊருக்கு போகிறதுக்கு. ஐயம்பேட்டைக்கு வந்து இது மாதிரி ஒரு சின்னோண்டு சாலை தான் இருக்குது. அந்த காலத்துலேருந்து கும்பகோணத்தை எப்படி ஒரு வளர விடாமல் செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஐயம்பேட்டையை வளர விட மாட்டாங்கங்க. ஒரு நிரந்தர பேருந்து நிலையம் இருக்காது, எதுவுமே வராது.
பக்கத்தில் இருக்க பாபநாசத்தில் ஐயம்பேட்டையோட மக்கள் தொகையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே எல்லாமே இருக்கும். அதே தான் தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு. கும்பகோணத்தில் பிஸ்னஸ் கொடி கட்டி பிறக்கும். தஞ்சாவூரில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் எல்லாமே தஞ்சாவூருக்கு தான் செய்வாங்க. அது அப்படி தான் இருக்குது இந்த பகுதி. பாருங்கள், சென்ட்ரலில் உள்ள பூச்செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து கோடை காலம் வந்துருச்சு, இலையுதிர் காலம். இலையுதிர் காலம்னா என்னென்னு தெரில, கோடை காலம் தானே, படித்து ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துருச்சு. அது மாதிரி இந்த நேரத்திலலாம் வந்து அதிகமாக தண்ணிலாம் ஊற்றி மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்கும்போது பொய் சொல்லக்கூடாது. பெரிய நிறைய பேர் எம்ப்ளாயெலாம் லோக்கலில் உள்ள லேடிஸுக்கெல்லாம் வாய்ப்பெலாம் கொடுத்துருக்காங்க. டோல்கேட் நிர்வாகம் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் காலத்தின் கட்டாயம். ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம கொடுக்குறதுனால எப்போயாவது தானே போகிறோம். இந்த பகுதியில் என்ன பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இது எடுத்துங்க. இங்கே பாருங்க, ஃபாஸ்டாக் கேம்ப்பு மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ண வந்துட்டிங்கன்னா இந்த பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிடுவாப்புல. அது மாதிரி எல்லா வசதியும் இருக்குங்க. இனிமேல் வந்து உங்கள் பயணம் வந்து ரொம்ப இனிதாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அமையும். லோக்கலில் உள்ளவங்க அந்த பாஸு, அந்த ஆஃபர் 50% ஆஃபர் அதெல்லாம் என்னென்னு பார்த்துங்க. மற்றபடி வந்து இதை வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். இது வரைக்கும் இதெல்லாம் எடுத்து போடலாங்கிறத பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்கள், நம்மளோட மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.